மாத வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக திருப்போம். யோவான் 14ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஆமென், அல்லேலூயா. நன்மையை செய்யுங்கள், டூ குட் என்ற தலைப்பில் நான் உங்களோடு கூட என்னுடைய வார்த்தையை பிரசங்கிக்க போகிறேன். இயேசுவை போலவே நாம் செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாசிப்போம். ஆக்ட்ஸ் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தின் 38ஆம் வசனம் சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு he went about doing good. அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அவர் சும்மா சுற்றி திரியல, அவர் எப்படி சுற்றி திரிஞ்சாராம்? நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள வாசம் பண்ணினார். பிதா அவரோடு கூட இருந்தார். அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாருமே நன்மை செய்வாங்க. பெரிய கோயில் வாசலில் பார்த்திங்கன்னா எல்லாருமே யாராவது ஒரு ஆள் என்ன பண்ணுறாங்க? அன்னதானம் ஒவ்வொரு நாளும் கொடுக்குறாங்க. அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு திங்கக்கிழமை என்ன அன்னதானம், செவ்வாய்க்கிழமை என்ன அன்னதானம், புதன்கிழமை என்ன அன்னதானம் அப்படின்னு சொல்லி இதை வாங்கி சாப்பிட்டு வாழ்கிறவர்களுக்கு அது தெரியும். அவர்கள் சரியாக போய் அதை என்ன பண்ணுவாங்க? வாங்கி சாப்பிடுவார்கள். நம்ம நினைக்கக்கூடாது நன்மை செஞ்சுட்டா நம்ம பாவத்தை எல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிடுவார். ஒரு சைடில் தீமை செஞ்சுட்டு ஒரு சைடில் நன்மை அன்னதானம் பண்ணியாச்சுன்னா, ஏதோ யாருக்காவது நன்மை செஞ்சிட்டாச்சுன்னா எல்லாத்தையும் ஆண்டவர் மன்னிச்சிடுவார். இந்த கான்செப்ட் ஆஃப் டூயிங் குட் இஸ் ஈக்குவல் டு வாட் வி டிட் பேட் ஆர் ஈவில். நாம் செய்கிற கெட்ட காரியங்களை நன்மை செய்து அதை ஈக்குவல் ஆக்கிடலாம் அப்படின்றது அது வேதத்தினுடைய முறைமை கிடையவே கிடையாது. தீமை செய்தால் தீமையினுடைய காரியத்தை என்ன பண்ணி தான் ஆகணும்? அனுபவிச்சு தான் ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். தீமையை மன்னிக்கக்கூடிய சக்தி எதற்கு மட்டும்தான் உண்டு? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை என்ன பண்ணுது? சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. அவருடைய இரத்தம் மாத்திரம் நம்முடைய பாவத்தை சுத்திகரிக்குமே தவிர நம்முடைய கிரியையினால் நம்ம பரிசுத்தமாகவே முடியாது. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்குமே தவிர நீங்கள் ஒரு கஷ்டப்படுறவனுக்கு தான தர்மம் பண்ணுறதுனால உங்கள் பாவங்கள் என்ன பண்ணப்படாது? இட் வில் நாட் ஈக்குவல். அது பரிகரிக்கப்பட முடியாது. அது உன்னுடைய நற்கிரியையினால் பாவத்தை பரிகரிக்க முடியாது. அதனால தான் இங்கே தெளிவாக ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும். யார் கூட இருந்ததுனால நன்மை செஞ்சாராம்? நீங்கள் பஸ்ஸில் உட்காந்துருக்கும் போது ஒருத்தன் காசு கேட்குறான்றனா ஜன்னல் வழியாக ஒரு 10 ரூபா போட்டோன்னா உங்கள் மனசில் ஒரு திருப்தி வந்துடக்கூடாது. நான் இன்றைக்கி ஒரு நன்மை என்ன பண்ணிட்டேன்? செஞ்சுட்டேன். யாருக்கோ ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டேன். அதனால் உங்கள் மனசு வேணால் திருப்தியாக இருக்கலாம், காமனாக நீங்கள் அதெல்லாம் செய்யலாம். ஆனால் நன்மை செய்யணுன்னா முதலாவது உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கணும். நீங்கள் தீயவர்களாக இருந்துட்டு நன்மை செய்தால் அதனால் ஒரு பலனும் இல்லை. ஒரு முட்செடியில் ஆப்பிள் முளைக்குமா? முளைக்காது. முட்செடியை நட்டு சுற்றிலும் தோண்டி தண்ணி விட்டுட்டு அதில் எத்தனை வருஷம் காத்திருந்தாலும் அதுலேருந்து என்ன வராது? ஒரு நாள் ஆப்பிள் முளைக்கவே முளைக்காது. முட்செடியில் என்ன தான் முளைக்கும்? ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு விதமான முட்செடி உண்டு. தஞ்சாவூரில் என்ன முட்செடி இருக்குது? கருவேல ஒரு விதமான காய் முளைக்கும். அது கொஞ்சம் பழுத்துச்சுன்னா இனிப்பாக தான் இருக்கும். ஒரு நாள் ஆப்பிள் அதில் முளைக்காது. நீங்கள் அதே போய்
நீங்கள் பரமக்குடி சைடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கருவை வேறு மாதிரி இருக்கும், அது வேறு மாதிரி. இப்போ எங்கள் ஊர் சைடில் நாகர்கோவில் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா முட்செடியையே நீங்கள் என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. ஆமென், அல்லேலூயா. முட்செடியே அங்கே இருக்காது, ரொம்ப ரேராக தான் முட்செடி இருக்கும். கூடுமான அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்ன முட்செடி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த தொட்டாசி நீங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லா இடத்துலையும் படர்ந்து கிடக்கும். அது ஒரு விதமான முள். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஸோ முட்செடிக்குள்ள நல்ல பழங்கள் பழுக்க முடியாது. அது தேவனால் பரிசுத்தாவினால் நிரப்பப்படாத ஒருவன் செய்கிற நற்கிரியைகள் அது சாதாரண நற்கிரியையாக இருக்குமே தவிர இட் வில் நாட் பிரிங் எனி குட்னஸ். 2 மனிதர்களை காட்ட போகிறேன் உங்களுக்கு இன்றைக்கி பிரசங்கத்தில். நம்ம கவனமாய் கவனிப்போம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு நபரை நான் காட்டப் போகிறேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு நபரையும் லூக்கா 16ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு நபரையும் நான் காட்டப் போகிறேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதி ஆகிய கொர்நேலியு என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடு தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்போதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தான். இன்னொரு வாசிக்கலாமா 2வது வசனத்தை? அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து. ஆமென், அல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி காளிக்கு பயந்துருக்கலாம், மூலிக்கு பயந்துருக்கலாம், அதெல்லாம் வேறு, தோற்றத்தை பார்த்து பயப்படுறது. இன்றைக்கி அநேக பெந்தேகோஸ்காரர்களுக்கு கர்த்தரை குறித்த பயம் ஏன் இல்லாமல் போச்சுன்னா, நம்ம யாரும் ஆண்டவரை என்ன பண்ணுறதில்ல, பார்க்குறதில்ல, அவருக்கு ஒரு சிலை வைக்கிறது. ஒருவேளை ஆண்டவருடைய சிலை வச்சு வாயிலேருந்து ஒரு அக்கினி வர்றது மாதிரி வச்சுருந்தால் நம்ம பயப்படுவோம், அப்படி தானே? எலியாவை பார்க்கிலும் நம்முடைய தேவன் யாரா? எலிசாவை பார்க்கிலும் நம்முடைய தேவன் யாரா? பெரியவர். எலியாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சொல்லி இயேசுவை குறித்து சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், எலியா தன் வாழ்க்கையில் சோர்ந்து போனான். இயேசுவோ எந்த நிலைமையிலும் அவர் என்ன பண்ணல, சோர்ந்து போகவே இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் சிலுவைக்கு போகும்போது தைரியமாக போனார், சிலுவையை எதிர்கொண்டார், அதை மேற்கொண்டார், பிசாசை மேற்கொண்டார், மரணத்தை ஜெயித்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று அதை ஜெயித்தார். அல்லேலூயா. ஸோ தேவனுக்கு நம்ம என்ன பண்ணணுமா, பயப்படணும். தேவ பக்தி உள்ளவளாக இருக்கணும், தேவனுக்கு பயப்படணும், ரொம்ப முக்கியம். தெய்வ பக்தி எப்படி காண்பிக்கிறது? இங்கே கொர்நேலியு தெய்வ பக்தி எப்படி காண்பித்தான்? ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மம் செய்தான், எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டு இருந்தான். அல்லேலூயா. 3ஆம் வசனம் பாரு. பகல் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கும் பிரதியட்சமாய் தரிசனம் கண்டான். தரிசனம் காண்றவனாக இருந்தான். ஆமென், அல்லேலூயா. இத்தனைக்கும் கொர்நேலியுவுக்கு யார் சுவிசேஷம் சொன்னான்னு தெரியாது, ஏன்னா இன்னும் சுவிசேஷம் அங்கே போய் சென்றடையலை. கொர்நேலியு இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கலை, கொர்நேலியு இன்னும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறலை. இந்த அதிகாரத்தில் தான் பேதுரு ஆண்டவர் அனுப்புகிறார். ஆனால் அதற்கு முன்பாகவே அவன் ஜெபித்தான். என்ன சொல்லி ஜெபித்தான்? நமக்கு இவ்வளவு சொல்லி கொடுத்தது பிறகே ஜெபிக்க நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் கொர்நேலியுவுக்கு எதுவுமே தெரியாது. He didn't taught get a lessons. 10 பாயிண்ட் இது வரைக்கும் ஜெபத்தை பற்றி பல பாயிண்ட்ஸ் நான் எடுத்துருக்கிறேன். அப்படிலாம் கொர்நேலியுவுக்கு தெரியாது. ஆனால் அவன் என்ன பண்ணானா, எப்பொழுதும் ஜெபித்தான், இடைவிடாது ஜெபித்தான். இடைவிடாமல் ஜெபிக்கிறது என்ன, எப்போ பார்த்தாலும் ரூமுக்குள்ளே பூட்டிகிட்டு போய் உட்காந்துட்டு புருஷனுக்கு சமைச்சு கொடுக்குறதில்ல, பிள்ளைகளை பார்க்குறதில்ல, அது இல்லை. எதை செய்தாலும் அதில் தேவனை துதிக்கிற துதி இருக்கும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவன் நற்கிரியை செஞ்சால் தான் விளங்கும், அது தேவனிடத்தில் போய் என்ன பண்ணும், எட்டும். ஆமென், ஹல்லேலூயா. நற்கிரியை செய்யணும்னா we should eligible by the salvation. ஏன் கொர்நேலியுடைய தான தர்மம் எட்டுச்சு? அவன் தேவனுக்கு பயந்து குடும்பத்தாரோடு என்ன பண்ணான், ஜெபம் பண்ணுறவனாக இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? அப்போ பாஸ்டர் எத்தனையோ தான தர்மம்லாம் நல்லது செய்கிறாங்களே எத்தனையோ பேர், அதெல்லாம் ஒரு மனித இயல்பு. மனுஷனுக்குள்ளே டீஃபால்ட்டாகவே வச்சுருக்கிற நன்மை செய்யணுன்றது, தீமை செய்யணுன்றதை யார் கொண்டு வந்தது? பிசாசு. இப்போ நன்மையும் தீமையும் என்ன ஆயிடுச்சு, கலந்துருச்சு. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் நல்ல ஒரு மீன் குழம்பு வைக்கிறீங்க,
எத்தனை பேர் அந்த மீன் குழம்புக்கு இடையில கருவாடை தூக்கி போடுவீங்க? கை வேத்தி காட்டுங்க பார்ப்போம். போட்டால் எப்படி இருக்கும்? அது இந்த குழம்புக்கு பேர் என்ன? ஃபஸ்ட்டு லெட்டர் எடுத்துங்க. மீனில் ஃபஸ்ட்டு லெட்டர் எடுத்துங்க, கருவாடில் ஃபஸ்ட் லெட்டர். மீக்கா குழம்பு நல்லா இருக்குமா? அப்படி ஒரு குழம்பு இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை. வேணா செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை அப்படி தான் வந்து அது அப்படியே என்ன பண்ணியிருக்கு, கலந்துருக்கு. குட் அண்ட் பேட். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு கசப்பான நீரூட்டிலேருந்து எதை எடுக்க முடியாது, தண்ணி தான். ஆனால் இட் ஓன்ட் பிரிங் அ ஸ்வீட்டஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒரு ஊற்று, அந்த ஊற்று கசப்பாக இருந்துச்சுன்னா அது தண்ணி தான், அதுக்கு பேர் என்ன தான், தண்ணி தான். ஆனால் அது ஒரு நாளும் தாகத்தை என்ன பண்ணாது, தணிக்காது. அல்லேலூயா. நன்மை செய்யணும்னா, அந்த நன்மை கர்த்தரிடத்தில் எட்டணும்னா கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருக்கணும், ஜெபிக்கிறவளாக இருக்கணும். முதல்ல அப்போ அதை செய்யுங்க, அதுக்கு பிறகு நன்மை செய்யுங்க. கண்டிப்பாக நன்மை செய்யணும். நீங்கள் நன்மையே செய்யலைன்னா பரலோகத்துக்கு போகவே முடியாது. தான் ரெண்டாவது காரியம் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு, நம்முடைய நன்மை செய்கிறதுக்கு நமக்கு என்ன இருக்கணும், தகுதி இருக்கணும். சில பேர் 10 லட்ச ரூபா லஞ்சம் வாங்குவாங்க, அதில் 1 லட்ச ரூபாயை கொண்டு போய் திருப்பதியில் கோயிலில் போட்டுருவாங்க. அவங்க எதுக்கு அப்படி போடுறாங்க? இந்த 10 லட்ச ரூபா கரப்பட்ட பணம், ஊரை அடித்து உலையில் போட்ட பணம். கிட்னி நல்லா இருக்கிறவனுக்கு கிட்னி சரியில்லைன்னு வைத்தியம் பார்த்து உனக்கு அதை செய்யணும் இதை செய்யணும், உன் ஹார்ட்டில் போகிற வால்வு ஆன்ஜியோ பண்ணணும். இன்றைக்கி ஹார்ட் நெஞ்சு வலிக்குதுன்னு ஆஸ்பத்திரிக்கு போனாலே டாக்டர் உடனே என்ன பண்ணுறாரு, ஆன்ஜியோ. உடனே என்னது ஆன்ஜியோ, இன்றைக்கி என்னவா மாதிரி ஆயிடுச்சு, எக்ஸ்ரே எடுக்கிறது மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் அந்த டாக்டர் சம்பாரிச்சிட்டு வருஷத்தில் ஒரு தடவை எல்லாத்தையும் கொண்டு போய் எங்கே போடுவார்? எல்லா டாக்டருக்கும் இந்த தஞ்சாவூரில் இருக்கிற டாக்டருங்களாம் தஞ்சாவூர்லேயே திருச்சியில் எங்கேயாவது ஒரு பெரிய ஏக்கர் கணக்கில் தோப்பு இருக்கும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அவங்க தோப்பெல்லாம் வாங்கி போடுவாங்க. ஆனால் சாபம் எல்லாத்தின் மேலேயும் அப்படியே படிந்திருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த சாபத்தை கழுவுறதுக்காக தான் போய் கோயிலில் வருஷத்துக்கு ஒரு தடவை பல லட்ச ரூபாயை காணிக்க போடுவாங்க. இலவச அறுவை சிகிச்சை முகாம் நடத்துவாங்க. எதுக்கு? ஈக்குவல் பண்ணுறாங்க. முட்டாள் மனுஷன் தான் செய்கிற கெட்டதை நன்மை செய்து ஈக்குவல் பண்ண ஒரு நாளும் முடியவே முடியாது. அல்லேலூயா. முள்ளால் எடுக்கிறதுக்கு அவன் ட்ரை பண்ணுறான். ஆனால் அவன் யூஸ் பண்ணுற முள் ஏற்கனவே என்னவா இருக்குது, துரு பிடிச்சிருக்கு. அதை கொண்டு போய் உள்ளே இருக்கிற முள்ளுக்குள்ளே குத்துனா என்ன ஆயிரும், செப்டிக் ஆயிரும். நான் யூத் மீட்டிங்கில் பேசும்போது நைட் ப்ரேயரில் சொன்னேன், நம்ம சரீரத்துக்கு தேவையில்லாத ஒன்று சரீரத்துக்குள்ளே போய் இருக்குன்னா சில நேரத்தில் அது இருக்கிறதுனால பிரச்சனை வராது, ஆனால் காலப்போக்கில் இட் வில் பிகேம் கேன்சர். அது தன்னால் என்னவா மாறிடும், ஒரு கேன்சராக மாறிடும். ஆமென். அல்லேலூயா. கவனிங்க நல்லா. நன்மை செய்யணும்னா உனக்கு நன்மை செய்கிற தகுதி வேணும். உன் நன்மை செய்கிற பணம் சுத்தம் உள்ளதாக இருக்கணும். நீ அநியாயமாக சம்பாதிச்ச பணத்தில் நன்மை செஞ்சு காம்பன்சியேட் பண்ண முடியாது. டூயிங் குட்னஸ் இஸ் நாட் அ காம்பன்சியேஷன் ஃபார் ஈவில். கெட்ட காரியத்திற்கான ஒரு காம்பன்சியேஷனாக நம்ம அதை பார்க்க முடியவே முடியாது. நீ லஞ்சம் வாங்குற அப்படின்னா, நீ கமிஷன் வாங்குற அப்படின்னு சொன்னால் அதுக்கான நஷ்டத்தை என்ன பண்ணி தான் ஆகணும். நீங்கள் மெடிக்கல் காலேஜில் இதை தள்ளுறதுக்கு 50 ரூபா, கொண்டு வந்து படுக்க வைக்கிறதுக்கு 50 ரூபா, 100 இவெல்லாம் வாழ்க்கையில் விளங்கவே மாட்டான். நீங்கள் வேணால் பாருங்கள், எவ்வளோ சம்பாதிச்சாலும் அவன் சம்பாதிக்கிற பணம் எங்கே தான் போகுது, எங்கே போகுது, டாஸ்மார்க்குக்கு தான் போகுது. அவன் வந்து ஒரு நல்ல வீடு கட்டுறானா, ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறானா, நீங்கள் போய் பாருங்கள். ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிப்பாங்க, ஒரு நாளைக்கு 300 ரூபா சம்பாதிக்கிறவன் நல்ல சந்தோஷமாக இருப்பான். 1000 ரூபா சம்பாதிக்கிறவன் அவன் வாழ்க்கையில் எங்கேயுமே அவன் நன்மையே என்ன பண்ண மாட்டான், அனுபவிக்க மாட்டான். ஏன்? அவன் வாங்குகிற பணம் எங்கேருந்து அவன் எடுக்கிறான், அடுத்தவங்க ரத்தத்துலேருந்து எடுக்கிறான், அடுத்தவங்களுடைய கண்ணீர்லேருந்து, அடுத்தவங்களுடைய சோர்பிலேருந்து. ஒரு நாள் அப்படி செஞ்சிடாதுங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அடுத்தவங்களுடைய பொருள் உங்கள் வீட்டுக்கிட்ட கலந்து கிடக்கு, ஒரு மோதிரம் கலந்து கிடக்கு, அதை எடுத்துக்கொண்டு போய் விற்று தின்றாதுங்க. சாபம் விடாது, கொண்டு போய் கொடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. பணத்தை நிறைய வச்சுருக்கிறதுனால 4 பேருக்கு உதவி செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய பாவம், இந்த பூமியில் பிசாசு வைத்திருக்கிற அக்கிரமத்தெல்லாம் நம்ம தப்பிச்சிட முடியாது.
இந்த பூமியில் இருக்கிற அக்கிரமத்திலேருந்து தப்பிக்கணும், பிசாசுடைய பிடியிலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரை நினைக்கணும். எங்கேயாவது போகிறப்ப, ஆண்டவரே நான் போகிறேன், என் காரியத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், காத்துக்கொள்ளுங்க. காலையில் எழும்பணுன்னா தலை மேலே கையை வச்சு இன்றைக்கி முழுவதையும் நீங்கள் என்ன கூட இருந்து நடத்துங்க. தேவையில்லாத காரியங்களுக்கு என்னை விலக்கி கொள்ளுங்க, என் கண்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த ஜெபத்தெல்லாம் மீறி பிசாசு நமக்கு மேலே தன்னுடைய பாவத்தை கொண்டு வந்து வைப்போம். ஆனால் அவருடைய கிருபை நம்ம மேலே இருந்து நம்மை காக்கும். அல்லேலூயா. அதுதான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறதுனா. ஆமென், அல்லேலூயா. நமக்கு பிசாசு எப்படா நம்மளை விழத்தள்ளலாம், எப்படா நம்முடைய வாழ்க்கையை நாசமாக்கலாம் நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இடைவிடாமல் ஜெப சிந்தை உள்ளவளாக இருக்கணும். எப்போ பார்த்தாலும் வேலைக்கு போகாதுங்க, வீட்டில் உட்காருங்க, சமைங்க, சோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்ல, ஜெப சிந்தை உள்ளவளா பார்த்து சொல்லுங்கள், ஜெப சிந்தையோடு இருக்கணும். சோத்திரம், அல்லேலூயா. ஜெப சிந்தையோடு இருக்கணும். அவன் கர்த்தருக்கு பயந்திருந்தான், அடுத்தது ஜெபிக்கிறவனாக இருந்தான். ஆமென், அல்லேலூயா. அதனால் அவனுடைய தான தர்மம் என்னாச்சான்? கீழே உள்ள வசனம் பாருங்கள். அந்த தூதன் வந்து சொல்ல, 4ஆம் வசனம், அவனை உற்று பார்த்து அந்த தூதனை பார்க்குறான், பயந்துட்டான். ஆண்டவரே என்ன என்றான். அவனுக்கு தூதனா ஆண்டவரான என்ன பண்ணலை தெரியுது. அப்பொழுது அந்த தூதன் என்ன சொல்கிறான், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாய் அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. கை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கொர்நேலியுடைய ஜெபமும் தான தர்மமும் ஆண்டவர்ட்ட போய் என்ன பண்ணிச்சான், எட்டினது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஜெபம் தேவனிடத்தில் போய் எட்டுதா என்னன்றதை உங்களால் என்ன பண்ண முடியும், கண்டுகொள்ள முடியும். நல்ல ஜெபிக்கிறவளாக இருந்தீங்கன்னா, உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்தாருன்னா, நீங்கள் ஜெபிக்கிறது ஆண்டவர்கிட்ட போச்சா என்னாலும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம வந்து ஒரு விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் நின்றுட்டு இப்படி பண்ணிட்டு போல, ஜீவன் உள்ள தேவனுக்கு முன்பாக. சில பேர் சொல்லுவாங்க, என்னங்க இவ்வளோ நேரம் ஜெபம் நடத்துகிறீங்க. நம்ம நேசிக்கிற நபர்கிட்ட எவ்வளோ நேரம் பேசுவோம்? உங்கள் நேசிக்கிற பிள்ளைகள்கிட்ட என்னெல்லாம் பேசுவீங்க? ஒரு அம்மா நேற்றுக்கு ராத்திரி நான் கொயருக்கு வர்றதுக்காக வண்டியை வெளியில் எடுக்கிறேன். அவங்க அம்மா பஸ்ஸில் இறங்கி வந்துட்டுருக்காங்க போலக்கு, இவன் என்னை வீட்டுக்கு முன்னாடி வண்டியை சைக்கிள் எடுத்துகிட்டு போய் அவங்க அம்மாவை ஏறுமான்றான். அவன் சொல்லலாம், இல்லைடா உனக்கு கால் வலிக்கு என்ன வச்சு நீ எப்படி என்ன பண்ணுவ, மிதிப்ப. அந்த அம்மா ஏறவே இல்லை. அவன் சொல்கிறான், ஏம்மா எனக்கு மிதிக்க தெரியுமா, நீ ஏறுமா, உட்காருமா. அந்த பிள்ளைக்கு அவங்க அந்த சுமையை கொடுக்க விரும்பலை. அந்த உறவை பார்த்தீங்களா? ஆமென், அல்லேலூயா. என்ன ஒரு கான்வர்சேஷன். அப்படி அவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதுக்கு நேரம் இப்போ ரோட்டில் போகிற ஒரு ஆள் வந்து எம்மா ஏறு அப்படின்னு சொன்னால், இல்லைங்க உங்களுக்கு கால் வலிக்கணும்லாம் நம்ம டெஃபினேஷன் கொடுத்துட்ருப்போம்மா. இல்லைங்க தேங்க்ஸ் முடிச்சிருவோம்மா. ஏன்? அவன் யாருன்னே தெரியாது. இன்றைக்கி ஆண்டவரை நம்ம அப்படி தான் ட்ரீட் பண்ணுறோம். தோத்திர ஆண்டவரே பாதுகாத்துக்கொள்ளும். காலையில் எழும்பினோடனே சோத்து தட்டில் போட்டு வச்ச உடனே சில பேருக்கு நம்ம மோஸ்ட்லி ஜெபம் பண்ண மாட்டோம். அப்படியே ஜெபம் பண்ணாலும் என்ன ஜெபம் பண்ணுறோன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா எண்ணம் ஏக்கம் எல்லாம் எங்கே போயிடுச்சு? அந்த சாம்பார் வாரத்தில் 7 நாளும் சாம்பார் தான், அண்ணாலும் அதன் மேலே ஏக்கமும் எண்ணமும் என்ன பண்ண மாட்டேங்குது, போக மாட்டேது. ஜெபம் பண்ணுவோம், கண்ணை மூடி, எல்லோரும் உட்காந்துருக்காங்க. யாருமே இல்லைன்னா போட்டு வச்சு கடற்கடன்னு முழுங்கிடுவோம். அது வேறு. எல்லோரும் உட்காந்துருக்காங்கன்னா நம்ம ஜெபம் பண்ணுறோமா, காமிக்கிறோம். சரி பிரதர் என்ன ஜெபம் பண்ணீங்க? அது என்ன தெரியும், சும்மா ஒரு நிமிஷம் கண்ணை மூடி, பள்ளி கிள்ளி விழுந்துருந்துச்சுன்னா ஆண்டவரே எல்லாத்தையும் விஷத்தெல்லாம் முறித்து போடும். நம்ம ஜெபம் அப்படி தான். there is no relationship. ஆமென், அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் ஆண்டவர்கிட்ட போய் எட்டுதா இல்லையான்னு நமக்கு தெரியும். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டாரா? ஒரு சின்ன சிம்டம்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். சில காலங்கள் சில காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் அந்த காரியத்துக்காக ஜெபிக்கவே மாட்டோம். நம்ம அறியாமலே மறந்துடும். வலுக்கட்டாயமாக என்னைக்காவது ஞாபகப்படுத்தி, ஐயோ இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்காமே இருக்கிறோமே அப்படின்னு சொன்னால், ஏன் நீ மறந்தனா கரெக்டாக அந்த ஜெபத்தை அங்கே என்ன பண்ணிட்டார், அவர் கேட்டுட்டார், சாங்ஷன் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதனால தான் நம்ம ஆத்துமா அதை என்ன பண்ணிடுச்சு, விட்டுருச்சு. சரீரம் அதை ஞாபகப்படுத்தும். ஆனால் ஆத்மாவுக்குள்ளே ஒரு அஷூரன்ஸ் இருக்கும், ஆண்டவர் அதை கேட்டார், இனிமேல் அதுக்காக என்ன பண்ண வேண்டியதில்லை, ஜெபிக்க வேண்டியதில்லை. எந்த காரியத்தை மறக்கிறீங்களோ அதை விட்டுருங்க. அதை கர்த்தர் சாங்ஷன் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். ஒன்று கொடுக்குறாரு, இல்லாத உங்களை விட்டு நகர்த்திட்டாருன்னு அர்த்தம். அதுக்காக திரும்ப உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. வலுக்கட்டாயமாக ஆண்டவர்கிட்ட பிடிச்சி இழுக்கக்கூடாது. அதனால தான் இயேசு சொன்னார், பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சிம்டம்ஸ் நம்பர் 2, உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்காருன்றதுக்கு 2வது காரியம்,
ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த காரியத்திற்கான அடையாளங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆட்டோமேட்டிக்காகவே தந்துக்கிட்டு இருப்பார். அல்லேலூயா. எனக்கு அடையாளம் தர ஆண்டவரே, எனக்கு அடையாளம் தரேன்னு ஜெபிக்க வேண்டியதில்லை. அதனுடைய அடையாளம் தன்னாலேயே நமக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும், நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கான காரியங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும், நம்மளுக்கு தெரியாது, அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஆனால் நமக்கு அதை பார்க்கும்போது ஓகே ஆண்டவர் செய்கிறார், ஓகே அதை விசுவாசிக்கணும், அதன் மேலே நம்முடைய விசுவாசத்தை உள்ளே கொண்டு போய் அப்ளை பண்ணணும். ஆமென். அது ஒரு நாள் பூரணமாய் வடிவமைந்து நிற்கிறதை நம்ம பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. சில காரியங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவரே பேசுவார். உன் ஜெபம் என்ன பண்ணப்பட்டுச்சு, கேட்கப்பட்டுடுச்சு. இதுக்காக நீ இனிமேல் என்ன பண்ண வேண்டாம், போராட வேண்டாம். உன் ஜெபத்தை நான் என்ன பண்ணிட்டேன், கேட்டுட்டேன். உன் விண்ணப்பத்துக்கு நான் பதில் தருவேன், அது நடக்கும். கர்த்தர் சில நேரத்தில் அதை நமக்கு நேராகவே என்ன பண்ணிடுவார், பேசிடுவார். இதை புரிஞ்சு ஜெபிக்கணும். சில பேருக்கு 10 வருஷம் ஆனாலும் அந்த ஜெப குறிப்பு அங்கேயே என்ன பண்ணும், இருக்கும். சும்மா தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி. சரி இதை செஞ்சுட்டு டிக் பண்ணுவோம், இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, அது உள்ளே வந்துருச்சு. எப்போ பார்த்தாலும் ஆண்டவரே நான் ஒரு புழு, என்னை உயர்த்தும், நான் ஒரு குப்பை. எவ்வளோ உயர்த்தியிருக்காரு, அதுக்கு ஒரு நாளைக்காவது நன்றி சொல்லியிருக்கிறியா நீ? ஆமென். அல்லேலூயா. நமக்கு தெரியாதுங்க நம்ம எந்த ஹைட்டில் இருக்கோன்ட்டு, அடுத்தவங்களுக்கு தான் தெரியும் நம்ம எந்த ஹைட்டில் இருக்கோம். சில நேரத்தில் நம்ம நினைப்போம் நம்ம இன்னும் போகவே இல்லை, இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு நீங்கள் இருக்கிற ஹைட்டு தெரியணும்னா கீழே விழுந்து பாருங்கள், தெரியும். ஆமென். அல்லேலூயா. நான் எந்த ஹைட்டில் இருக்கேன் ஆண்டவரே, ஆண்டவர் அப்படி தள்ளி விட்டு கீழே விழுந்து, அப்போ தான் தெரியும் நான் இவ்வளோ ஹைட்லேயா இருந்தேன். எப்போ பார்த்தாலும் பழைய காரியங்களே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஜெபத்தில் எப்போ பார்த்தாலும் நம்மளை தாழ்த்திய ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கக்கூடாது. எனக்கு ஒன்றும் இல்லை, எல்லாராலும் மிதிக்கப்படுறேன். என்ன போய் எத்தனை பேரை நம்ம மிதிக்கிறோம். ஆனால் என்ன சொல்கிறது, எல்லாராலும் மிதிக்கப்படுறேன், எல்லாராலும் உதைக்கப்படுகிறேன், என் கண்ணீர் சில நேரத்தில் வராது, வர வைப்போம். சும்மாச்சிங்க அழுவுறது, ஊழம் விடுறது, ஆண்டவர்கிட்ட பேக்கும். ஆண்டவர் கேட்பார், எதுக்கு நீ அழுகுற, இப்போ சொல்லு. சும்மா இல்லாததையே ஆண்டவர்கிட்ட போய் என்ன பண்ணக்கூடாது, ட்ரெடிஷன் ஜெபம்லாம் பண்ணக்கூடாது. சும்மா ஆண்டவரே எனக்கு அப்படி, ஆண்டவரே எனக்கு இப்படி, ஆண்டவரே எனக்கு ஒரு வழியை திறக்க மாட்டேற, திறந்த வழியை நீ மூடினியே கொழுப்படுத்து, இப்போ போய் திறக்க மாட்டீரான்னா என்ன பண்ணுறது? அவர் தான் உனக்கு ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாரு, செய்கிறாரு. கண்ணை திறந்து பாரு, அவர் உனக்கு செய்திருக்கிற நன்மையை கண்ணை திறந்து பாரு. ஜெபத்தில் 90% நன்றி தான் இருக்கணும். தேங்க்யூ லார்ட். அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். நன்றி சொல்லுங்கள். இல்லாதது அவர் நடத்தி காட்டுவார். அவருடைய இருதயத்தை கொள்ளுகிற காரியம் நன்றி செலுத்துதல். அல்லேலூயா. நன்றி சொல்லுங்கள். பலகீனங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். நான் யூத் நைட் ப்ரேயரில் பேசும்போது சொன்னேன், சும்மா ஆண்டவர்கிட்ட போய் எனக்கு பலன் தார ஆண்டவர், எனக்கு பலன் தார ஆண்டவர். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அப்போவே கர்த்தர் உனக்குள்ள சிங்கத்திற்கு ஒத்த பலனை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நம்ம இப்போ என்ன சொல்லணும், அதை ஆக்டிவேட் பண்ண எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். ஆண்டவர் பாயை தான் கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்கார். என்ன ஆண்டவர் இப்படி மேலே கொண்டு போய் நிறுத்தி வச்சுட்டு இப்போ குதின்றீரே, நீ குதியா, உன் கை, நான் உன்னை என்ன பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் ஊழியம் செய்ய போனாராம், காடுகள் மலைக்கு மேலே ஊழியம் செய்ய போனாராம். ஒரு 6 மணிக்கெல்லாம் அவர் ஊழியத்தை முடிச்சுட்டு வரலான்னு நினச்சார், முடியல. ஒரு 7-8 மணி இருட்டிடுச்சு, காட்டில் திரும்ப வர முடியல. எப்படியோ கண்ணு தெரியாமல் சுற்றி கித்தி அப்படியே எங்கேயோ இடத்துல வந்து ஒரு இரவு வெளிச்சம் தெரியாததுனால ஒரு பெரிய சறுக்கல் என்ன பண்ணிட்டார், மாட்டி சறுக்கி வந்துட்டார். ஜீவன் போச்சு. என் ஆண்டவரே கையை விட்டுட்டு, காலையிலேருந்து ஊழியம் செஞ்ச உமக்கு கருணையே இல்லையா, உமக்கு ஊழியம் செஞ்சதுக்கு இதுதான் பலனா. முறுமுறுத்துக்கிட்டே வராரு. டக்குன்னு ஒரு வேர் அவரை கையில் என்ன பண்ணுச்சு, மாட்டிச்சு, பிடிச்சிக்கிட்டார். பரவாயில்ல, நான் இப்படியெல்லாம் முறுமுறுத்ததுனால ஆண்டவர் இப்போ என்ன பண்ணிட்டார், எனக்கு ஒரு வேரை கொடுத்தாரு. இப்போ ராத்திரி ஃபுல்லாக அதை பிடிச்சிக்கிட்டே நான் என்ன பண்ணணும், தொங்கணும். அவருக்கு கேட்டார், ஆண்டவர் எனக்கு கிருபை தான், இரவு முழுவதும் நான் தொங்குறதுக்கு எனக்கு கிருபை. ஆண்டவர் சொன்னேன், இரவு முழுவதும் தொங்க வேணாம், கொடுத்துருக்க வேர்லேருந்து நீ கையெடு அப்படின்னாராம். என்ன ஆண்டவரே இப்படி சொல்கிறீரு? இது பிசாசு தான் கண்டிப்பாக பேசுகிறான். ஆண்டவர்லாம் என்ன பண்ண மாட்டார், இப்படி பேச மாட்டார். வேற கொடுத்துட்டாரு. ராத்திரி 10 ஆச்சு, 11 ஆச்சு, தொங்கிக்கிட்டே இருக்கிறார் தலைவர். 12 ஆண்டவர் சொன்னார், இப்பையும் வேர்லேருந்து கையேடுறா. அவன் சொன்னான், இல்லை ஆண்டவரே, பிசாசு என் கதையை முடிக்க பார்க்குறான், உமக்காக நான் ஊழியம் செய்யணும், இரவு முழுவதும் நான் என்ன பண்ணுவேன், இதில் தான் நிற்பேன். காலையில் விடிஞ்சு ஒரு 6 மணிக்கு பார்த்தா அவர் வீட்டு கொல்லை பக்கம் தொங்கிட்டு இருக்கார். அவர் வீட்டு கொல்லை பக்கத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காரு, கையை விட்டுருந்தா எங்கே வந்திருக்கலாம்.
வீட்டுக்கு. இன்றைக்கி நம்ம ஜெபம் அப்படி தான் இருக்குது. நம்முடைய ஜெபம், ஆண்டவரே என்னை கைவிட்டுட்டீரே. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 2024 ரட்சிக்கப்பட்ட இத்தனை வருஷத்தில் எத்தனை முறை நீர் என்னை கைவிட்டுட்டீர் ஆண்டவரேன்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஆனால் அவர் உங்களை கைவிட்டாரா? உங்களை கைவிட்டாரா? எத்தனை அனுபவங்கள் நமக்கு இருந்தாலும், எத்தனை காரியங்களை கர்த்தர் நமக்கு செஞ்சிருந்தாலும், அவர் மேலே நமக்கு நம்பிக்கை இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணாது? வராது. சந்தேகப்படுவோம், அவரை பேசுவோம். நான் சொல்கிறேன், ஆண்டவரே என் ஜெபத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கேட்குறீங்க. நீங்கள் சொல்லாதங்க, ஆண்டவரே நேற்றுக்கு பயங்கரமான ஒரு பாவம் செஞ்சுட்டேன், அதனால் இன்றைக்கி என் ஜெபத்தை நீங்கள் கேட்க மாட்டீங்க, எனக்கு நல்லா தெரியும். அப்படிலாம் இல்லை. அப்படி உன் ஜெபத்தை கேட்கக்கூடாதுன்னா நீ நேற்றுக்கா பாவம் செஞ்ச? ஞானஸ்தரம் எடுத்துகிட்டு வீட்டில் போய் பாவம் செஞ்சியம்மா, அண்ணாலும் தானே உன ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறாரு. அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். கையை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமாம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. கொர்நேலியு இடைவிடாமல் ஜெபம் பண்ணான், தேவனுக்கு பயந்திருந்தான். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம இடைவிடாமல் அவரோடு கூட வளர்ந்து கொண்டே இருக்கணும். மற்றவங்க தான் நம்முடைய வளர்ச்சியை பார்க்க முடியும். நம்மளால் நம்முடைய வளர்ச்சியை என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. நம்ம நற்கிரியை செய்யணும்னா முதல்ல தேவனுக்கு பயந்துருக்கணும். நம்முடைய நற்கிரியினால் பலன் வரணும்னா நம்ம என்னவாக இருக்கணும்? இடைவிடாமல் ஜெபிக்கிறவளாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நற்கிரியை இல்லை, ஃபஸ்ட்டு 10 ரூபா 1000 ரூபாய்க்கு 10 ரூபா மாட்டி வச்சுக்கிட்டு எல்லாரையும் நிற்க வச்சு பிறந்த நாள் அன்றைக்கி இந்தாங்க 10 ரூபா, இந்தாங்க 10 ரூபா, வள்ளல் பெருந்தகை மாதிரி இதெல்லாம் பண்ணுறது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. ஃபஸ்ட்டு கர்த்தர் நம்மளத்தில் என்ன எதிர்பார்க்குறாரு? நம்முடைய ஜீவியம், கர்த்தருக்கு பயப்படுறது, ஜெபிக்கிறது. இதை தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பார்க்குறாரு. அடுத்தது எதுவும் முக்கியம்? நற்கிரியை செய்யணும். நம்ம அடுத்தவங்களுக்கு செய்கிறது மாத்திரம் தான் நற்கிரியை. உங்களுக்கு நீங்கள் நற்கிரியை செய்யணும். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் உங்களை நேசித்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் உங்களை நேசித்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களை உடம்பை பத்திரமா ஏன் குளிக்க மாட்டேங்கிறீங்க? உங்களை நீங்கள் என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க? நேசிக்க மாட்டேங்க. இதை குளித்து என்ன ஆக போகுது? ஆமென். அல்லேலூயா. அப்படியே குளித்தாலும் ஏன் சோப்பு போட மாட்டேங்கிறீங்க? இப்போ போட்டு தான் என்ன ஆக போகுது? அழுக்கு போய் தான் இப்போ என்ன ஆக போகுது? கொஞ்சம் துணிக்கு போடுற சோப்பு எடுத்து இப்படி தேய்ச்சிட்டு எதுக்கு வரீங்க? உங்களை நீங்கள் என்ன பண்ணலை? நேசிக்கலை. ஆமென். அல்லேலூயா. உங்களை நேசிச்சிங்கன்னா உங்களை என்ன பண்ணுவீங்க? அழகுப்படுத்துவீங்க. நற்கிரியையில் முதல்ல நீங்கள் தொடங்க வேண்டிய இடம் உங்களுக்கு நீங்கள் நற்கிரியை செய்யணும். கொர்நேலியுடைய நற்கிரியை ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, அவனுக்கு நற்கிரியை செய்கிறவனா முதல்ல இருந்தான். அவன் குடும்பத்து மேலே கரிசனை உள்ளவனாக இருந்தான். ஆமென். அல்லேலூயா. தன்னுடைய ஜெபமும் தன்னுடைய தான தர்மமும் தேவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அவன் தகுதி உள்ளவனாய் தன்னை மாற்றி கொண்டு உள்ளான். புரியுறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் நல்லா படிங்க, அப்புறமே அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தே மற்றவங்க என்ன பேர், சில பேர் என்ன ஆயிடுவாங்க? ஒன்றை கவனி, அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் தரணும்னா உன் நற்கிரியை உனக்குள்ள முதலாவது என்ன பண்ணட்டும்? தொடங்கட்டும். கொர்நேலியு தன்னுடைய ஜெபம் தனக்கு மாத்திரம் இல்லை, பின்னாடி போய் பாருங்கள். அந்த 10ஆம் அதிகாரத்தினுடைய அடுத்த வசனங்களை, அடுத்த பாயிண்ட் பேசணும், கீழே உள்ள வசனங்களை வாசிச்சு பாருங்கள். அவன் தன் குடும்பத்தாரோடு கூட தேவனை என்ன பண்ணாவன்? தேடினான். அல்லேலூயா. நற்கிரியை நமக்குள் இருந்து தொடங்கி எங்கே முடிவடையணும்? மற்றவர்களுக்கு. அவன் எப்படி நற்கிரியை செய்தான்? அந்த வேர்டை பாருங்களேன், என்ன வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு? மிகுந்த தான தர்மம் பண்ணானாம். ஆமென். அல்லேலூயா. ஸோ அப்படின்னா என்ன அந்த இடத்துல நம்ம படிச்சுக்கிறோம்? மிகுந்த தான தர்மம் பண்ண அப்படின்னா நம்ம அந்த இடத்துல என்ன படிக்கிறோம்? கொர்நேலியுவை பாதிக்கிற அளவுக்கு கொர்நேலியு என்ன செஞ்சானா? தான தர்மம் பண்ணான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஏற்ற வைராக்கியம் இல்லை, தான தர்மம் செய்யணும், தானம் பண்ணணும், தர்மம் செய்யணும், அந்த எண்ணமே இல்லை. சில பேர் சொல்லுவோம், கஷ்டப்படுறானா அவனுக்கு விதி, அதனால அவன் கஷ்டப்படுறான். வாயை திறந்த அந்த வார்த்தையை விடாத. கர்த்தர் உனக்கு கணக்கு பார்த்தாருன்னா உன் விதி அதோ கெதியாயிரும். ஆமென். அல்லேலூயா. அடுத்தவனை பழிக்காத. அவன் கஷ்டப்படுறானா, அவனுக்கு ஒரு காரியம் நடக்க மாட்டேங்குதா, கடவுள் அவனை அப்படிதான் வச்சிருக்கிறாரு போல அப்படின்னு சொல்லாத. அவனை ஆண்டவர் எதுக்காக சிச்சிக்கிறார் நமக்கு தெரியாது. தகப்பன் சிச்சியாத பிள்ளைகள் உண்டோ? சித்து அவனை ஆசீர்வதிப்பார். உன்னை நல்லா வச்சிருக்காரு அப்படின்றதுக்காக நீ அடுத்தவனை ஏளனமாக நினச்சிடாத.
ஆமென், அல்லேலூயா. தான தர்மம் என்ன பண்ணணுமா? செய்யணும், ஜெபிக்கணும், கர்த்தருக்கு காத்திருக்கணும், கிறிஸ்தவ பண்புகள் உள்ளவனாக வாழணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? உனக்கு தான தர்மம் பண்ணணும், அடுத்தது மற்றவர்களுக்கு தான தர்மம் பண்ணணும். ஆமென், அல்லேலூயா. பைபிள் அதை தான் சொல்லுது. நம்ம கர்த்தர் செய்திருக்கிற பிரின்சிபல் படி செய்ய வேண்டியது அவசியம். இஷ்டத்துக்கு தான தர்மம்லாம் செய்ய முடியாது. சோத்திரம். சபையில் ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யுங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. கடன் கொடுக்காதுங்க, கடன் வாங்காதுங்க சபைக்குள்ளே. இங்கே யாரும் மாமா மச்சான்லாம் கிடையாது. மாமா மச்சானா சபைக்கு வெளியில் என்ன வேணாலும் கொடுக்கல் வாங்கல் வச்சுங்க. விசுவாசிகளுக்குள்ளே கொடுக்கல் வாங்கல் இருக்கவே கூடாது. கடன் கொடுக்கறதும் கடன் வாங்குவதும் சபைக்குள்ளாக நடக்கவே கூடாது. அது பிசாசுடைய ஆயுதம். சபைக்குள்ளே கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நீங்கள் கொடுங்க, என்கிட்ட சொல்லிவிட்டு கொடுங்க. 100 ரூபா கொடுக்குறதெல்லாம் என்கிட்ட சொல்ல வேணாம். பாஸ்டர் நான் 100 ரூபா கொடுக்குறேன், உபாயம் 100 ரூபா. அதனால் ஒரு அளவுக்கு மீறி நீங்கள் கொடுக்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு காரியம் பாஸ்டர் எனக்கு தோணுச்சு இப்படி கர்த்தர் கொடுக்க சொல்லி ஏவுறாரு, நான் கொடுக்காதுங்கன்னு யாரையும் சொல்ல மாட்டேன், யாருக்கும் கொடுக்குறத நிறுத்த மாட்டேன், கொடுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா அதுதான் ஒழுங்கு. சபைக்குள்ளே யாருக்கும் தெரியாமல், பாஸ்டருக்கு தெரியாமல் ஃபோன் பண்ணி யார்ட்டையும் காசு கேட்காதுங்க. அது நல்லதில்லை. உங்களை குறித்து தவறான அபிப்பிராயத்தை உண்டாக்கிறோம். நீங்கள் நினைப்பீங்க நான் அவங்ககிட்ட கேட்டதை பாஸ்டர்கிட்ட போய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. கிணத்துக்குள்ளே தவளை உட்காந்துட்டு சொல்லுமா, உலகமே என்னை சுற்றி தான் இருக்குது, நான் தான் இந்த உலகத்தையே ஆள்றேன்னு நினச்சிக்கிட்டு இருக்குமா. அது எங்கே இருக்குது? ஒரு வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பாலடைஞ்ச கிணறு. உலகம் பெருசு. ஆமென், அல்லேலூயா. இப்போ போஸ்கோட்டை போய் கார்த்தி சொல்கிறாரு, எனக்கு ஒரு 5000 ரூபா பணம் கொடுங்க பிரதர், பாஸ்டர்கிட்ட சொல்லிடாதுங்க அப்படின்னா, போஸ்கன்ஸ் இல்லை பிரதர் நான் அதெல்லாம் சொல்லுவேன்னா, இருந்தாங்க வச்சுங்கன்னு சொல்லிவிட்டு அடுத்தது உடனே அவரை ஃபோன் பண்ண சொல்லி பரிசுத்தாவியனர் சொல்லுவார், நீ ஃபோன் பண்ணி என்ன பண்ணு. அவர் பாவம் சொல்ல மாட்டார், ஆனால் அவருக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப ஞானம் உள்ளவர். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் சொல்லுவார். நல்ல கவனம் தேவை. யார்ட்டையும் கேட்காதுங்க. கஷ்டமாக இருக்குன்னா கர்த்தர்கிட்ட கேளுங்க, முழங்கால் போடுங்க. காகத்தை அனுப்புவார் அவர். விசுவாசத்தில் வளருங்க. விசுவாசத்தால் வராத எதுவுமே பாவம். அடுத்தவங்க தான தர்மம் செய்வாங்களா, பாவம் பார்ப்பாங்களா, நமக்கு ஏதாவது செய்வாங்களா, பிச்சைக்காரங்களாக இருக்காதுங்க. கிறிஸ்தவ பிச்சைக்காரர்களாக திருவோட சுமந்துட்டு இருக்காதுங்க. நம்ம பிச்சைக்காரர்களாக இல்லை, புத்திர சந்தானம் உள்ளவர்களாக இருந்தோம். புள்ள மனம் திரும்பலாம் சொன்னான். எங்கள் அப்பாவுடைய வீட்டில் வேலைக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க, நல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்க. நான் போய் அவங்கள வேலைக்காரன் ஒருவனை போல இருப்பேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் அந்த அப்பா அவனை வேலைக்காரனாக ஏற்றுக்கொள்ளலை. என்னவா ஏற்றுக்கொண்டார்? தன் கையில் இருந்த மோதிரத்தை எடுத்து கலட்டி போட்டு, நீ எல்லாத்தையும் இழந்திருந்தாலும் உங்கள் அண்ணனுக்கு மாத்திரம்தான்ப்பா இங்கே சொத்து இருக்குது, எல்லாத்தையும் நீ எடுத்துகிட்டு போய் அழிச்சிட்ட, இருந்தாலும் என்னுடையதெல்லாம் உனக்கு தர்றேன். அல்லேலூயா. ஒரு நாளும் ஆண்டவர் நம்மளை வேலைக்காரனாக ஏற்றுக்கொள்ள மாட்டார். நம்ம வேலைக்காரனாக போனாலும் அவர் நம்முடைய புத்திர சந்தானமாக தான் நம்ம ஏற்றுக்கொள்வார். எத்தனை அழிச்சாலும் எத்தனை நம்ம சிதைச்சாலும் கர்த்தர் திரும்பவும் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். மனுஷன்கிட்ட போய் கையேந்தி நிற்க பழகக்கூடாது. தான தர்மம் பெறுகிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. அவர்களுக்குள்ள இந்த பிரசங்கம் கொடுக்கிறவர்கள் ராஜாக்களாக ராஜாத்திகளாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இரண்டாவது ஒரு கேரக்டர் சொல்லி நான் முடிக்கிறேன். இரண்டாவது எடுங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கலாம். ஆனால் நான் சொல்கிற வசனத்தை மாத்திரம் வாசிங்க. 19லேருந்து 22 வரைக்கும் வாசிங்க. லூக்கா எல்லாரும் எடுத்துங்க. லூக்கா 16. ஐஸ்வர்யமுள்ள ஒருவன் இருந்தான், விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்திருந்தான், டெய்லி. எப்படி நம்மெல்லாம் என்னைக்கு ட்ரெஸ் எடுப்போம்? தீபாவளிக்கு எடுப்போம். தீபாவளி வரப்போகுதுன்னா தீபாவளிக்கு முந்தின நாள் ராத்திரி கடத்தருக்கு போவோம். அங்கே 100 ரூபா லுங்கி அன்றைக்கி 40 ரூபாய்க்கு கொடுப்பானுங்க. அவங்கள்ட்ட அதுலேயும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம். 40 ரூபாய்க்கு 2 லுங்கி கொடு அப்படின்னு என்ன பண்ணிகிட்டு இருப்போம், சண்டை போட்டு. ஆனால் இவன் டெய்லி என்ன செய்வானா? சம்பூர்ணமாய். ஆமென், அல்லேலூயா. அவனுடைய லைஃப்பில் டெய்லி புதுசு தான் எல்லாமே. அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் வீட்டு வாசலில் ஒருத்தன் இருக்கான், லாசர் என்ன பேர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே இருந்தான் இருக்கா, கிடந்தான் இருக்கா? சொல்லுங்க. கிடக்கிறதுனா என்ன, இருக்கிறதுனா என்ன? கிடக்கிறதுனா என்ன, இருக்கிறதுனா? கிடக்கிறதுனா என்ன? அவனை யாராவது தூக்கி என்ன பண்ணுவாங்க, அப்படி
ஓரத்தில் போட்டு வச்சுருப்பாங்க. அவன் கிடக்கிறான். நாயை பார்த்து கிடக்குதுன்னு, மனுஷனை பார்த்து கிடக்குதுன்னு சொல்ல மாட்டோம். யாரும் நமக்கு பிடிக்கல, எங்கே மாமியார், அது அங்கே கிடக்குது அப்படின்னுவோம். ஆமென், அல்லேலூயா. கிடக்கிறான் அப்படின்னா தான் யாராலையும் அவன் மதிக்கப்படவில்லை அப்படின்னு அர்த்தம். அவ்வளோ அழகாக பரிசுத்த வசனத்தை எழுதியிருக்காரு பாருங்க. அவன் கிடக்கிறானா, அவனுடைய மேஜையிலிருந்து, அந்த ஐஸ்வர்யமானுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளால் தன் பசி ஆற்ற ஆசை. அப்படின்னா என்னென்னா, வீட்டுக்குள்ளே சமைக்கிற வாசனை வரும். சிக்கன், பெப்பர் சிக்கன் வறுத்துக்கிட்டு இருப்பாங்க. யாருக்கு வாசனை வரும்? வாசலில் கிடக்கிற லாசருக்கு. அதுதான் ஆசையாக இருந்தாலும், ஐயோ என்னென்னைக்கு சமைக்கிறாங்கன்னு தெரியலையே. எல்லாரும் வீட்டுக்கு பிச்சை எடுக்க போக மாட்டான். அவன் நிரந்தரமாக எங்கே தான் இருப்பான்? இந்த ஐஸ்வர்யவான் வீட்டு வாசலில் தான் இருப்பான். யார் இன்றைக்கி என்ன வறுக்கிறாங்கன்னு தெரியல. நல்ல காலையிலே வேலைக்காரங்க மீன் பெருசு பெருசாக வாங்கிட்டு போனாங்க, நல்லா வறுக்கிற வாசனை வருதுன்ட்டு இவன் இப்படி கூட நீங்கள் நினச்சி பார்க்கலாம். ஐஸ்வர்யவான் போகும்போது இவன் ஓரத்தில் உட்காந்து சொல்லியிருப்பான், ஐயா இன்றைக்கி மீன் வாங்கிட்டு போகிறீங்களா, எனக்கு கொஞ்சம் என்ன பண்ணுங்க. அவன் என்ன செய்வானா, அவன் பசி ஆற்ற ஆசையாக இருந்தான். நாய்கள் இருந்தவன் ஆசையாக இருந்தாலும் அதோட சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு. சில நேரத்தில் கிடைக்கும், சில நேரத்தில் கிடைக்காது. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, சில நேரத்தில் கிடைக்கும், சில நேரத்தில் ஆசையாக இருந்தான், அது கிடைக்கவே இல்லை அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் எழுதிருந்துச்சுன்னா நம்ம சொல்லிடலாம் அது கிடைக்கவே இல்லை. ஆசையாக இருந்தான்னு மாத்திரம் தான் சொல்லியிருக்கிறதுனால அங்கே என்னென்னா, சில நேரத்தில் கிடைக்கும், சில நேரத்தில் கிடைக்காது. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், ஐஸ்வர்யவான் என்ன செய்தான், நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏன் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு உடனே நாய்கள் வந்து அவனுடைய பருக்களை நக்கிட்டு அப்படின்னு ஏன் சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த டேபிளில் மிந்தி போனதெல்லாம் கொண்டு இவன் தட்டில் என்ன பண்ணுவாங்க, கொட்டும்போது அங்கே யாரும் இருப்பா, நாயும் இருக்கும். நாய் ஃபஸ்ட்டு சாப்பிடுமா, இவன் ஃபஸ்ட்டு சாப்பிடுவானா? நாய் ஒரு நாய் இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற நாயே சாப்பிடக்கூடாது. இந்த லாசருவை சாப்பிட விடுமா, ஏற்கனவே பருக்கள் நிறைந்தவன். ஆமென், அல்லேலூயா. இவன் நல்லா எலும்பு அங்கங்கே நடக்க முடியாது. அவன் போட்ட இடத்துல அப்படியே கிடப்பான், அங்கிட்டு தள்ளி அங்கிட்டு போட்டால் அங்கே கிடப்பான். இந்த நாய்கள் வந்து அவன் பருக்களை இவனுக்கு வச்சிருக்கிற சாப்பாடையும் சாப்பிட்டு இவன் மேலே இருக்கிற பருக்களையும் அது என்ன பண்ணுமா, நக்குமா. அப்படின்னா நாய்க்கு கூட பத்துற அளவுக்கு அவங்க போட மாட்டாங்க. அது சாப்பிட்டுட்டு இவன் பருவையும் என்ன பண்ணிட்டு போவோம், நக்கிட்டு போவோம். பாருங்கள் எவ்வளவு கொடூரமாக இந்த ஐஸ்வர்யவான் இந்த லாசருவை நடத்தி இருக்கிறான். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ரோட்டில் போகிற நாய்களுக்கெல்லாம் கிலோ கணக்கில் சாப்பாடு ஆக்கி கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, போட்டு அதை படம் எடுத்து பல வியூஸ் எல்லாம் அதுக்கு வருது. ஆமென், அல்லேலூயா. நாய்கள் எல்லாம் போஷிக்கிறாங்க. எத்தனை மனுஷர்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன கிடையாது, சாப்பாடு கிடையாது. அதில் யாருக்கும் தெரியாது. நாய்களுக்கெல்லாம் போஷிக்கிறாங்க. இந்த ஐஸ்வர்யவானாகிய இந்த மனுஷன் லாசருவுக்கு போஷிக்கிறதுக்கு அவனுக்கு மனசே வரலை. போஷித்தான், மிச்சம் உள்ளதை தானே போஷித்தான். அந்த லாசர் பாவம்பா வழியில் எடுத்துகிட்டு வரும்போதே கேட்டான், இன்றைக்கி மீன் குழம்பான்னு கேட்டான். அவனுக்கு கொண்டு போய் கொஞ்சம் நல்ல ஒரு சோறை கொடுங்க அப்படின்னு அவன் ஒரு நாள் என்ன பண்ணதில்லை, சொன்னதே இல்லை. அல்லேலூயா. நம்ம தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எச்சி கையினால் ஈ விரட்ட மாட்டாங்க, காக்கா விரட்டுறதை விடுங்க, இப்படி இருக்கிற ஈயை என்ன பண்ண மாட்டாங்களாம், விரட்ட மாட்டாங்களாம். அதை விட மோசமானவன் யார், இந்த ஐஸ்வர்யவான். ஆமென், அல்லேலூயா. அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளால் தன் பசியாற்ற ஆசையாக இருந்தால் நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கி. 22ஆம் வசனம், பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியில் கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். இப்போ லாசரு செத்தான். எல்லாரும் கவனிங்க, லாசருவுக்கு அடக்காரதனை நடந்துச்சா, கிடையாது. அப்படின்னு ஒன்று இங்கே என்ன பண்ணப்படலை, சொல்லவே படலை. ஆனால் ஐஸ்வர்யவானுக்கு அடக்கம் நடந்தது. லாசருக்கு என்ன நடக்கலை, அடக்கம் நடந்து. என்ன நடந்துச்சுன்னா என்ன பண்ண, செத்துட்டான்னு மாத்திரம் தான் சொல்லியிருக்கு. அப்படின்னா என்ன, ஒரு அனாதை பணமை தூக்கின்னு போய் முனிசிபாலிட்டியில் என்ன பண்ணிட்டாங்க, போட்டிருப்பாங்க. அல்லேலூயா. நீங்கள் நல்ல ஒன்று ஞாபகம் வச்சுக்கிடுங்க, இந்த உலகத்தில் பரிதாபமாக சாவுறவங்கெல்லாம் பாக்கியவான்கள்ன்றதை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு சாவு நடக்கும்போது ஊரே வந்து உட்காந்து அழுது. சில பேர் இந்த ஊரில் வந்து நான் ஒன்று பார்க்குறேன், கல்யாணம் நடக்கிறதும் ஒன்று தான், சாவு நடக்கிறதும் ஒன்றா தான் இருக்குது. நல்லா சாவுறதுனால நீங்கள் நினச்சிடக்கூடாது, ஐயோ அவன் நல்ல சாவு அவனுக்கு. இல்லை இல்லை இல்லை, லாசருடைய மரணம் திருநாயை விட மோசமான மரணம். ஆனால் மரித்தவுடன் அவன் எங்கே இருந்தான்,
பரதேசில் ஆபிரகாமுடைய மடியில் இருந்தான். இந்த உலகத்தில் உங்களுக்கு எது இல்லையோ எது இருக்குதோ அது பிரச்சனையே இல்லை. இந்த ஓமை அதான் சொல்ல வருது. உனக்கு என்ன இருக்குன்றது பிரச்சனை இல்லை, நீ எப்படி வாழ்ந்தன்றது பிரச்சனை இல்லை, நீ யாரோட வாழ்ந்தன்றது தான் முக்கியமான காரியம். அல்லேலூயா. லாசரு வீட்டு வாசல்ல கிடந்தாலும், பருக்கள் அவன் சரீரம் முழுவதும் இருந்தாலும், அவனுக்கு தஞ்சம் ஒன்னே ஒன்று தான், அந்த ஐஸ்வர்யவான் மாத்திரம்தான். அவன் வீடு வீடா தேடி பிச்சை எடுக்கலாம் போல. ஆமென். அவனுடைய நல்ல குணத்தை பாருங்க. அவனை கடவுள் எங்கே வைத்திருந்தாரோ அவர் உயர்த்துகிற வரை அவர் அப்படி தான் வச்சிருப்பாருன்னா அது வரைக்கும் அங்கே தான் இருந்தான். ஒரு நாளும் தேடிட்டு ஓடாத, கர்த்தருக்கு சித்தம் இல்லாததெல்லாம் தேடிட்டு ஓடாத. கொஞ்ச நாள் வாழ போற, கொஞ்ச நாள் வாழ போற, எல்லாருக்கும் நல்லவனா வாழு. பணத்துக்காக லாசரு இன்னொரு இளையஜமானுடைய வீடை தேடி போகல, பணத்துக்காக பிச்சை எடுக்க வேற எங்கேயாவது போல. இவன் எனக்கு உதவி செய்யல, என் பருக்களை எல்லாம் நாய்கள் நக்கிறது, என்னை இவ்வளவு ஹியூமிலியேட் பண்ணுகிறான், என்னை அப்படியெல்லாம் அவன் செய்யவே இல்லை. அவனை கடவுள் எங்கே வைத்திருந்தாரோ, ஆண்டவர் அவனை எங்கே வைத்திருந்தாரோ அந்த இடத்துல அவன் சாகும் வரை உண்மையாக இருந்தான். ஆமென். அல்லேலூயா. உன் கையில் கர்த்தர் கொஞ்சம் பேரை வேலைக்கு கொடுத்துருக்கிறாருன்னா அவர்கள் விஷயத்தில் உண்மையாக இருங்க நீங்கள். ஆமென். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் ஒருத்தன் உண்மையாக வேலை பார்க்குறான்னா அவனை நல்ல வேலையை உருவிட்டு மாத கடைசியில் சம்பளம் வாங்கிக்க சொல்லாத. இன்னைக்கு உன் கூட ஒருத்தன் வேலைக்கு வந்தானா அவன் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளாடி அவன் கையில் எதை கொடுக்கணுமா, அவனுக்கான சம்பளத்தை என்ன பண்ணணும், கொடுக்கணும். நாளைக்கு கொடுப்பேன்னு சொல்லாத, வேதம் சொல்லுது. ஆமென். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். உனக்கிட்ட வேலை பார்க்குறவன் உண்மையாக உனக்கு வேலை பார்க்கும்போது அவனை வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு அவன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடாத. உனக்கு உண்மையாக இருக்கிறவனுக்கு துரோகம் பண்ணாத, நீ வாழ முடியாது. பிரைஸ் காட். லாசர் உண்மையாக இருந்தான். அவனை கொண்டு போய் ஆண்டவர் எங்கே தெரியுமா வச்சார், ஆபிரகாமுடைய மடியில் வைத்தார். தினந்தோறும் ரத்தாம்பரம் உடுத்துகிற ஐஸ்வர்யவான் எங்கே இருந்தான் அப்படின்னு சொன்னால் எரிகிற நரகத்தில் இருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ எப்படி வாழ்கிறன்றது ஒரு விஷயம் இல்லை, உன் வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் முடிகிறதுன்றது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஆண்டவர் ஒரு தன்மானம் கொடுத்துருக்கிறாரு. அந்த தன்மானத்தை ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, இழக்கவே கூடாது. அந்த தன்மானத்தில் கரெக்டாக இருக்கணும். உனக்குன்னு ஆண்டவர் என்ன வச்சுருக்காரோ அதுலேருந்து ஒரு 5 பைசாவும் உனக்கு என்ன வேணான்றதில் நீ எப்படி இருக்கணும், உண்மையாக இருக்கு. கர்த்தருக்கு உண்மையாக இருங்க. ஒரு சின்ன வேலையை கர்த்தர் கொடுத்தாலும் அதில் உண்மையாக இருங்க. இந்த ஏழை லாசரு அந்த ஐஸ்வர்யவானுடைய வீட்டு வாசலை விட்டு எங்கேயும் போகல, அங்கே தான் இருந்தான் கடைசி வரைக்கும். ஆனால் ஐஸ்வர்யவான் அவனுக்கு செய்ய வேண்டியது என்ன பண்ணலை, செய்யலை. கர்த்தர் உங்களை ஒருத்தவங்களுக்கு செய்கிற மாதிரி வச்சுருக்காருன்னா, பக்கத்து வீட்டுக்காரங்க உங்கள்கிட்ட வந்து அக்கா ஒரு டீ பவுடர் இருந்தால் கொஞ்சோண்டு கொடு, டீ போடுறதுக்கு இல்லை நாளைக்கு தரேன், கொடுக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கொடுங்க கொடுங்க. ஏன் உங்கள்கிட்ட கேட்குறாங்க, உங்கள்கிட்ட இருக்குன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க நினைக்கிறேன். உங்கள்கிட்ட இருக்குது இல்லைன்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் வீட்டில் வந்து ஒருத்தவன் கையெடுத்து நிற்கிறான்னா அவனை சும்மா அனுப்பிடாத. என்கிட்ட டீ தூள் இல்லை, இந்த ஒரு 5 ரூபா காசு, ஒரு பொட்டனை வாங்கி என்ன பண்ணிக்கோ, ஒரு டீ பொட்டனை வாங்கி போட்டுக்கோ. மச்சான் சரக்கடிக்க காசே இல்லைடா அப்படின்னா பாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு, எவன் வந்து கேட்டாலும் கொடுக்கணும், அதனால் இந்த சைடிஷும் ஆடுறா மாப்பிள்ள அப்படின்னு வாங்கி கொடுத்துறாத. தீமை செஞ்சால் தீமை தான் வரும். சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் என் புருஷன் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்து எல்லாரையும் குடிக்க வைக்கிறான். அத்தனை பொம்பளையுடைய வைத்தறிச்சலும் எங்கே தான் இருக்கும், உன் வீட்டில். இதில் பெருமையாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என் புருஷன் எல்லாருக்கும் வாங்கி கொடுக்குறான், வாங்கி கொடுத்து அழித்து அவன் கிட்னி ஃபெயிலியர் ஆகுனா அதுக்கு யார் காரணம்? ஓ, லாசர் தேடிட்டு எங்கேயும் போல, வேறு எங்கேயாவது கிடைக்கும். என்ன கடவுள் இப்படி வச்சுட்டாரு, இவன் எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறான், நான் தகவல்ந்து எங்கேயாவது போவேன், எங்கேயாவது ஒரு பாவத்தையாவது நான் செய்வேன், எங்கேயாவது போய் யார்ட்டையாவது காசு கேட்பேன் அப்படின்னு அவன் போகல. சாகிற வரைக்கும் அவனை கர்த்தர் எங்கே பிச்சை எடுக்க வச்சாரோ அங்கே தான் அவன் இருந்தான். அல்லேலூயா. ஏன்னா அந்த லாசருக்கு நல்லா தெரியும், எனக்கு என்னைக்கு போஷிக்கிறானோ அன்னைக்கு தான் இந்த எஜமானனுக்கு விடிவு காலம் வரும். அவன் அந்த விடிவு காலத்தை தேடிக்கவே இல்லை. ஆனால் கர்த்தர் என்றைக்குமே லாசர்வையும் கைவிடலை. ஒரு நாள் அவனை கொண்டு போய் ஐஸ்வர்யவான் போக முடியாத இடத்துல கர்த்தர் கொண்டு போய் அவனை வைத்தார். அல்லேலூயா.
கையை வைத்து வரலையிலே சொல்லுங்கள் பார்ப்போம். தம்பி படிக்க வரலன்னா பிரச்சனை இல்லை, விட்டடிக்காத. நீ பாஸ் ஆகலன்னா யாரும் உன் தலையை எடுக்க போகிறதில்ல. திருட்டுத்தனம் பண்ணி பாஸ் பண்ணாத. பாவம் இன்றைக்கி எந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்குன்னே தெரியல. ஆமென், அல்லேலூயா. அந்த ஏழை லாசரு தன்னுடைய சாப்பாட்டுக்காக அவன் எந்த குறுக்கு வழியும் தேடலை. கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தான். கர்த்தர் அவனை இந்த உலகத்தில் உயர்த்தலை, ஆனால் அவனை கொண்டு போய் லாசருடைய மடியில் படுக்க வைத்தார். நான் சொல்கிறேன், பலத்தின் மீதினால 80 வருஷம் வாழ போகிறோம். வாழ்கிற நாளெல்லாம் கர்த்தருக்கு என்ன பண்ணுவோம்? உண்மையாக இருப்போம். முடிஞ்ச அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வோம். அடுத்தவங்க குடியை கெடுக்காமல் எப்படி வாழலான்னு பார்ப்போம். நன்மை செய்யுங்க, ஒரு நாள் தீமை உங்களுக்கு வரவே வராது. நன்மை செய்தீங்கன்னா நன்மையை தான் அது பிறப்பிக்கும். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அல்லேலூயா.